ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் நாங்கள் பழனியில இருந்து கிளம்பி கணக்கம்பட்டி சித்தரையா கோயிலுக்கு போனது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேங்க. இந்த கோயிலுக்கு எதுக்காக போகணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அங்கே போனதுனால எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பழனியிலேருந்து கிளம்புன டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 8 மணி பக்கம் எல்லாருமே ரூமில் இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் அடிவாரத்தில் போய் முருகப்பெருமான் கிட்ட சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்டையும் பிள்ளையார்கிட்டையும் நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக எல்லாருமா போனோம். போயிட்டு சொல்லிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணுங்க. அது வந்து மொதல் நாளே நாங்கள் வாங்கிட்டோம். என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே நான் முருகர் கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் சரி வேல் மறக்காமல் வாங்கிடுவேன். வேல் வாங்கினேன். அதுக்கப்புறம் முருகருடைய சிலை ஒன்று வாங்கினேன், சின்ன சைஸ் சிலை ஒன்று வாங்கினேன். அப்புறம் கடலை பொரி, பஞ்சாமிர்தம், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கினேன். அப்புறம் மஞ்சக்கயிறு, பின்ன கையில் கட்டியிருக்கிற கயிறு எல்லாமே மாற்றிட்டு புதுசாக கயிறு வாங்கி கட்டிடுவோம். இந்த மாதிரி பொருட்கள்லாம் நான் எப்போதுமே வாங்குறது. எங்கள் எஸ்டேட்லேருந்து போன எல்லாருமே கிளம்பியாச்சுங்க. ஏன்னா அதனால் எல்லாருமே ஒரே இடத்துல அடுத்தடுத்த ரூமாக எல்லாருக்குமே மொத்தமாக புக் பண்ணி எல்லாருமே அங்கே தான் ஸ்டே பண்ணோம். அங்கேருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சா. எல்லாரும் அவங்கவுங்க வண்டிகளில் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. ஜீப்பு, காரு, இந்த மாதிரி வண்டியில் தான் எல்லாருமே வந்திருந்தோம். திங்ஸ் எடுத்து வச்சுட்டு முன்னும் பின்னுமா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. பழனிலேருந்து பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எங்களுக்கு இந்த கணக்கம்பட்டி சித்தரையா கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனிக்கு போகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முந்தி என்னன்னே தெரிலங்க, இந்த கோயிலை பற்றின வீடியோஸ் தான் எனக்கு அதிகமாக வந்துட்டே இருந்துச்சு. என்ன திடீர்னு நமக்கு இந்த கோயில் விஷயமாவே எனக்கு வருதே அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிக்க ஆரம்பித்தேன். சரி, இந்த டைம் பழனி போகும்போது கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போவோம், அங்கே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். ஆனால் இந்த கோயிலுக்கு அவ்வளோ ஈஸியாக போக முடியாது அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த டைம் எங்கள் எஸ்டேட்லேருந்து போன எல்லாருமே சொன்ன வார்த்தை, ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம கிளம்பும்போது கண்டிப்பாக அந்த கணக்கம்பட்டி சித்தரையா கோயிலுக்கு போயிட்டு தான் நம்ம எஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, நம்மளை அவங்களும் போகணும்னு சொல்கிறாங்க, அப்போ மொத்தமாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம். போய் காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு, நல்ல வெயிலாக இருந்துச்சுங்க. காரெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு வெளியிலே ஸ்லிப்பர்லாம் கழட்டி போட்டுட்டு உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மரம் இருந்துச்சுங்க. இந்த மரத்துக்கிட்ட போன உடனே என்ன அறியாமலே என் மனசில் ஒரு எண்ணம் தோணுச்சுங்க. மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு தெளிவாக இருந்துச்சு. என்னன்னே தெரிலங்க, ஒரு அமைதியாயிருச்சு. இந்த மரத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு சொல்ல முடியல, அந்தளவுக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. இந்த மரத்தில் நிறைய பேர் மஞ்சக்கயிறு கட்டுறாங்க, தொட்டில் கட்டுறாங்க, அந்த கல்லெல்லாம் அடுக்கி மேலே மேலே அடுக்கி வைக்கிறாங்க. இது வீடு, சொந்தமாக வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அடுக்கி வைக்கிறாங்க. அங்கே ஒருத்தர் சொல்லும்போது நான் கேட்டுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் அங்கங்கே இந்த சர்க்குருவின் குரல்னு சொல்லிட்டு நிறைய பலகைகள் இருக்குது. அதில் அவருடைய வார்த்தைகள் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் படிக்கும்போது மனசுக்கு ரொம்ப மோட்டிவாக இருந்துச்சுங்க. எப்படி இவ்வளோ நாளாக இவ்வளோ பெரிய ஒரு கோயிலை நம்ம பார்க்காம விட்டுட்டோம், இந்த இடத்துக்கு எப்படி நம்ம வராமல் விட்டோம் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பிச்சுங்க. உண்மையாகவே சொல்கிறேன், இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது எனக்கு பெருசாக அங்கே என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் போனேன். அங்கே போனதுக்கப்புறம் மன நிம்மதியாக இருந்துச்சு. இது முருகருடைய ஒரு எப்படி சொல்கிறது, அவர் தான் நம்மளை அங்கே போக சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் என் மனசில் தோணுச்சு. ஏன்னா ஏகப்பட்ட மக்கள் அங்கே வர்றாங்க. அங்கே ரோஜா பூ, நிறைய பூக்கள் ஒரு இடத்துலையும் வச்சு கும்பிட்றாங்க. பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஒரு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, அந்தளவுக்கு ஒரு மன நிம்மதி. அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தையுமே பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க எனக்கு. உண்மையிலேயே நம்ம எப்படி இதை இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. அவர் தியானம் பண்ண மரத்தடி, அந்த மரத்தடியில் தான் தியானம் பண்ணதா சொன்னாங்க. அங்கே போய் கும்பிட்டுட்டு அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போனதுக்கப்புறம் அவருடைய ஜீவ சமாதி அடைஞ்ச இடத்துக்கு உள்ளே போனாங்க. உள்ளே போயிட்டு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. நிறைய மக்கள் அங்கே பூக்கள் கொண்டு போய் கொடுக்குறாங்க. எங்களுக்கு தெரியலை ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது, ஏன்னா இது மொதல் டைமாக போகிறோமா, அங்கே என்னென்ன வாங்கிட்டு போனோம் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியலை. அப்புறம் உள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்து நாங்களும் ஒரு 10-15 நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணோம். நம்மக்கிட்ட காசு பணம் என்ன இருந்தாலுமே மன நிம்மதி அப்படிங்கிறது நமக்கு வேணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி அந்த இடத்துல போய் ஒரு 1/2 மணி நேரம், அந்த கோயிலுக்குள்ளே நாங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வந்திருப்போம். அந்த 3/4 மணி நேரமே மன நிம்மதியாக, வேற எந்த எண்ணமுமே இல்லை. இந்த கோயிலை பற்றின ஒரு ஞாபகங்கள் இல்லை, இந்த கோயிலை பற்றின விஷயங்கள் தான் எங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இவ்வளோ மக்கள் வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதோ ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்.
உள்ளே போய் நல்லபடியாக கும்பிட்டுட்டு பூக்கள் வந்து அங்கே கொடுக்குறாங்க. அப்புறம் அங்கே வந்து திருநீர் கொடுக்குறாங்க. அந்த பூக்களும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. பூக்களும் வாங்கிட்டு அப்படியே ரொம்ப நேரம் அங்கே இருக்கணும்னு தோணுச்சு. ஆனால் நமக்கு அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆனால் இன்னும் ஒரு டைம் நமக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு நாங்கள் ஃபேமிலியோட முடிவு பண்ணிட்டோங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு பெருசாக அந்த கோயிலை பற்றி தெரியாது. இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போகணுங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன். சரி போனால் டக்குன்னு வந்துடணும் அப்படின்னாங்க. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, இங்கே கொஞ்ச நேரம் நம்ம இருந்துட்டு போவோமா அப்படின்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை வந்துட்டு அப்படியே அங்கே கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது சொன்னாங்க, அந்த பக்கம் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க, போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா எங்கள் கூட வந்தவங்களே எங்களுக்கு முன்னக்கூட்டி போய் ஆல்ரெடி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டாங்க. அதனால சரி பழனிலையும் நாங்கள் சாப்பிடல. 8-9 மணிக்கெல்லாம் கிளம்பினோடனே சரி போகிற வழியில் எங்கேயா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். இங்கே வந்ததுக்கப்புறம் மனசும் நிறைஞ்சிச்சு, வயிறும் நிறைஞ்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எங்கே அன்னதானம் போட்டாலும் ஆளாக நாங்கள் போய் உட்காந்து சாப்பிட்ருவோங்க. அன்னதானம் அப்படிங்கிறத நாங்கள் வந்து விடவே மாட்டோம், உடனே சாப்பிட்ருவோம். அதனால போனோம். உள்ளே போய் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த அரிசி பருப்பு இந்த மாதிரி அரிசியெல்லாம் ஏகப்பட்ட பேர் வந்து நன்கொடையாக கொடுக்குறாங்க. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால என்ன வாங்கிட்டு போனோம், அங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரில. ஆனால் இப்போ போனதுக்கப்புறம் ஒரு தெளிவு கிடச்சிச்சு. நாங்கள் போயிருந்தப்போ தக்காளி சோறு கொடுத்துருந்தாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா சாம்பார், அவியல், கூட்டு, பொரியல் இந்த மாதிரி வகை வகையாக வந்து சாப்பாடு கிடைக்கும். நாங்கள் சரி பரவாயில்ல இது கிடச்சதே எங்களுக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே 2 டைம் வாங்கி சாப்பிட்டோங்க. அந்த சோறும் ஊறுகாவும் கொடுத்தாங்க. ஊறுகாய் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே வந்து 3 வேளையுமே அன்னதானம் கொடுக்குறாங்க. எத்தனையோ மக்கள் கஷ்டப்படுற மக்கள் எல்லாம் அவங்களுடைய வயிறு நிறையுதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு எவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு இங்கே கடைகள் இருந்துச்சு. அந்த கடையில் வந்து சித்தரையாக்குள்ள ஃபோட்டோ ஒன்று வாங்கினோம். ஒரு சில பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டோம். எல்லாருமே கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டோம். எல்லாரும் டக்குன்னு கிளம்பணும்னு நினச்சி வந்தோம். ஆனால் என்னமோ தெரில, எல்லாருக்குமே கொஞ்ச நேரம் அங்கே இருக்கணும்னு தோணுச்சு. இருந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க கிளம்பணும். எந்த ஒரு கோயிலுக்குமே நம்ம புதுசாக போகணும்னு நினைக்கும் போது அங்கேருந்து ஒரு அழைப்பு வந்தால் தான் நம்மளால் போக முடியும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அது எங்களோட லைஃப்பில் நடந்திருக்கு. யாரெல்லாம் இந்த கணக்கம்பட்டி சித்தரையா கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே ஒரு மன நிம்மதியோடு நாங்கள் இந்த இடத்துல இருந்து கிளம்புறோம். ஸோ மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க எல்லாருக்குமே. தேங்க்யூ.